தொழில் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் வீட்டான சனி பகவான் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும். நம்மளை அந்த ஊரில் அந்த 4 பேருன்னு அந்த 4 பேருங்க உள்ளே புகுந்து நம்மளுக்கு வழி பண்ணுவாங்க. யாருடா நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அந்த கூடயே இருக்கிற 4 பேர் தான் சொதப்பி விட்டுருவாங்க. அதனால் ஒரு நல்ல அறிவாளிக்கு என்ன ஒரு பொருள்னால், எல்லாரையும் ஒரு சந்தேகத்தில் பார்க்கணும். எல்லாருமே பாசம் வைக்கணும். எல்லாத்து மேலே சந்தேகம் வைக்க சொல்ல, எல்லாரு மேலேயும் பாசம் வைக்கணும். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சொதப்புவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லுவார், பில்லா படத்தில் தலை சொல்லுவார், எல்லாரையும் பிடிக்கும், ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் பிடிக்காது அப்படின்றவார். அது மாதிரி எல்லாரையும் நேசிங்க, ஆனால் எல்லோரும் சொதப்புவாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு போகும், பிஸ்னஸ் முன்னேடுவீங்க, ப்ராஃபிட்டும் டீசெண்டான ப்ராஃபிட்டும் வரும். சரிங்களா? ஓகே. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக இருங்க. எது நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுங்க, வின் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கிருஷ்ணர், பாமா, ருக்மணி இவங்களை வழிபடலாம். இல்லை நடராஜர், அம்பாவை வழிபடலாம். கிருஷ்ணராக இருந்தால் துளசி மாலை, நடராஜர் இருந்தால் வில்வ மாலை கொடுத்து இந்த புதன்கிழமை புதன் முறையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர்ஃபுல். இந்த வைகாசி விசாகத்துக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுங்க. உங்களுக்கு எல்லா சகல அருளையும் அவர் புரிவார்.